டுடே சப்ஜெக்ட் இன் காமர்ஸ் 12th காமர்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் யூனிட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மேலாண்மையுடைய செயல்முறைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சப்ஜெக்டில். சாப்டர் பார்த்திங்கன்னா மேலாண்மையுடைய தத்துவங்கள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையுடைய தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்னா என்ன அதை நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். ஒரு மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன உகந்தது, என்னென்ன தேவைகளை நிறைவேற்றக்கூடியது, அதுதான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் could be found in our entire endeavor whether we are in a playground or library or classroom or hostel and so on, wherein we plan many of our actions and execute them in a systematic manner to achieve at the desired results. அதாவது நமது அன்றாட வாழ்க்கையில் அனைத்து தேவைகளையும், முயற்சிகளையும், செயல்பாடுகளையும் அதை ஒரு பங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா மேலாண்மை. நம்ம வீட்டில் விளையாட்டு திடலையும் சரி, நூலகத்திலையும் சரி, வகுப்பறையிலும் சரி, விடுதியிலும் சரி, எங்கே இருந்தாலும் நமக்கு பல்வேறு செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தி நோக்கங்களை நிறைவேற்றக்கூடியது தான் இந்த மேலாண்மையுடைய முக்கிய இலக்காக இருக்கிறது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் ஆன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய மேலாண்மை மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்பு. இது ஒரு கலை திட்டமாக, கலையோடு செயல்படக்கூடியது தான் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஒரு ஹார்ட். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட செயல்முறைகளை நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள், நம்முடைய தந்தை அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு யார், நம்முடைய பேரண்ட். அப்போ அவர் எப்படி நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸும் டே டு டே அண்ட் லயபிலிட்டியும் எப்படி அவர் செயல்முறைப்படுத்துகிறாருன்னா அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு தான் ஒரு மேனேஜ்மெண்ட்னா, நம்ம வீடை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெளியே என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவுட்டில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கேன் பி அண்டர்ஸ்டூட் ஃப்ரம் த profound characteristics futures all as follows. இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய அடிப்படை கருத்துக்களை தொன்று தொட்டு இயல்புகளாக இது அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி என்னென்ன ப்ராசஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் நாலேஜ். மேனேஜ்மெண்ட் ஹேஸ் நவ் டெவலப்டு இன்டு a specialized body of management theory and philosophy. மேனேஜ்மெண்ட் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மேலாண்மை கோட்பாடுகளையும் தத்துவத்தையும் உள்ளடக்கி தான் இந்த மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர்ஸ் இஸ் க்ரோயிங் இன் ஆல் கண்ட்ரிஸ். இந்த மேலாண்மை இந்த மேலாண்மையுடைய இலக்கியம் எல்லா நாடுகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பின்பற்றக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. In fact, management knowledge is the best passport into enter the world of employment, either in business world or government or private. இது அரசு துறையாக இருந்தாலும் சரி, இந்த வணிக உலகம் அல்லது அரசு துறை அல்லது தனியார் துறை போன்றவற்றை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நுழைவு சீட்டாக இருக்கிறது. ஒரு பாஸ்போர்ட்.
ஒரு பாஸ்போர்ட்டாக செயல்படுகிறது, நுழைவுச்சீட்டாக இந்த மேலாண்மை பாடி ஆஃப் நாலேஜ் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னால் என்ன? Tools of management have been developed such as accounting, business law, psychology, statistics, econometrics, data processing, etc. இது பார்த்திங்கன்னா கணக்கியல், வணிக சட்டங்கள், உளவியல், புள்ளியியல், பொருளியல், தரவு செயலாக்கம் போன்ற மேலாண்மை கிளைகளை வந்து பெருகி விரிவடையக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் கருத்து அல்லது கருவியாக பயன்படுகிறது சொல்கிறாங்க. These branches of management profession having enhanced in practical, what is the practical unity of the science of management. ஒரு அறிவியல் நடைமுறை பயன்பாட்டை மேலும் மேம்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இது வந்து கிளைகளாக பிரிக்கப்படுகிறது. இது வந்து பல்வேறு கிளைகளாக இது பிரிக்கப்படுகிறது, இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய டூல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பரேட் டிசிப்ளின் ஒரு தனி பாடப்பிரிவாக இதை செயல்படுத்துகிறாங்க. என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் ஆர் ரெகக்னைஸ்ட் ஆஸ் எ செப்பரேட் டிசிப்ளின். பல்வேறு கல்வி கழகங்களையும் பல்கலைக்கழகங்களிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் இந்த மேலாண்மை கல்வியை வந்து தனி பாடமாகவும் அங்கீகரிக்கப்படுகிறது. இது எப்போ உருவாக்குனாங்க, இது எப்போ வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க? சின்ஸ் 1951 பார்த்தீங்கன்னா the many specialized schools of management offering master's degree in business management and administration. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் நிர்வாகத்துறையிலையும் சரி வணிக மேலாண்மையும் முதுகலை பட்டங்களையும் வழங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு மேலாண்மை கல்வியாக இது தோன்றி வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் செமினார், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் becoming fashionable and popular or for orientation and retaining in management areas. For example, export management, personal management, general management, production management, marketing management and financial management. இந்த எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா அந்த ஏற்றுமதிக்கு எப்படியெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அப்போ ஏற்றுமதி பண்ணத்துக்கு என்ன மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, பர்சனலாக ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தனித்துவம் மிகுந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டை எப்படி உருவாக்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், பொதுத்துறையில் வந்து அது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை வந்து அங்கே எப்படி செயல்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி செயல்படுதுன்னு இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுடைய மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இப்போ என்னென்ன இந்த துறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு இருக்குது. அப்போ இன்னும் இந்த அத்துணை துறைகளிலும் மேனேஜ்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது ஸ்பெஷலைசேஷன். வாட் இஸ் த ஸ்பெஷலைசேஷன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சிறப்பு ஈடுபாடு இருக்குது. மேனேஜ்மெண்ட்டை இந்த மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு சிறப்பு ஈடுபாடு இருக்குது. என்னென்னா, there is growing tendency to select and appoint highly qualified, trained and experienced persons to manage the business in each functional areas of management. இப்போது இந்த ஸ்பெஷலைஸ்னால் ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்குங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸபிள் ஒரு பர்சனை வந்து ஒரு மேனேஜராக இருக்காங்க, ஒரு மேனேஜராக செயல்படுவாங்க. அப்போ அவங்க ஒரு கம்பெனியை வந்து நிர்வகிக்கும் போது அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து அவங்க கேட்டு நடந்துக்குன்னு அப்புறம் தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. ஒரு வேலையில் ஒரு ஆளை சேர்க்கணும், ஒரு நபரை சேர்க்கணும் அப்படின்னா மேனேஜருடைய கண்ட்ரோல் இல்லாமல் சேர்க்க முடியாது. ஸோ அங்கே யார் மேனேஜ் பண்ணது? அப்போது அவருக்கு மேலே யார்? எம்ப்ளாயர்னால் என்ன?
அதாவது நிர்வாகத்தினுடைய தலைவர்னு சொல்லுவாங்க, டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் வந்து அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனாக வந்து உருவாக்கக்கூடியது தான். Thus we have today an increasing tendency in favor of management and by expert or professional. அப்போது இது வந்து ஒரு தனி சிறப்பு பாடப்பிரிவுகள், பயிற்சி திட்டங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சிறப்பு தொழிலாளர்களுக்கு சாதகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனப்பாங்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட், நடத்தை விதிகளை வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. Enlightened businessmen have recognized that business management is a social institutions and it has social responsibilities to be fulfilled towards consumers, employees and the public or community. அதாவது வணிக மேலாண்மை என்பது நுகர்வோர், ஊழியர்கள், பொதுமக்கள் அல்லது சமுதாயம் போன்றவற்றிற்கு வணிக மேலாண்மை ஆற்ற வேண்டிய சமூக பொறுப்புடன் அறிவூட்டப்பட்ட வணிகர்களை வந்து இது அங்கீகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சூமர் ஓரியன்டட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் is the reflection of a corporate code of conduct. நுகர்வோர் சார்ந்த சந்தை ஈடுபாடுதல் அப்புறம் கருத்தரங்கு என்பது இந்த ஒரு நிறுவனத்தை வந்து நடத்தை விதிமுறையோடு பிரதிபலிக்கக்கூடியது தான் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்கிறாங்க. Pressure of consumerism, trade unionism, public opinion and legalization are definitely introducing the management to evaluate a code of ethics. அப்போது நடத்தை விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுகர்வோர் இயக்கங்கள் என்ன, மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த மன அழுத்தத்தையும் இந்த தொழிற்சங்க வாதம், பொதுமக்களுடைய கருத்து, சட்டமாகிய அறம் சார்ந்த விதிகளை வந்து தோற்றுவிக்கும் மேலாண்மை வந்து இங்கே ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அப்போது இங்கே தூண்டுகோலாக இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ லாங்கர் பையர் பிவேர், அதாவது வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படின்னு. வாங்குவோர் ஜாக்கிரதை, ஏன் இந்த வாங்குவோர் ஜாக்கிரதைன்னு சொல்கிறாங்கன்னா, சந்தையில் வந்து நீண்ட காலம் நீடிக்காது. இந்த சந்தை வந்து கோட்பாடுகளை பற்றினா நீண்ட காலம் வந்து நீடிக்காது. இஸ் ரூலிங் த எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஸ் இன் த மார்க்கெட். அப்போது இது நீண்ட காலம் வந்து இதை நீடிக்காமல் போகிறதுக்கு இங்கே வாங்குவோர் எச்சரிக்கை அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் செல்லர் பிவேர், என்னென்னா விற்பவர் ஜாக்கிரதை என்ற கோட்பாடையும் இங்கே முன்னிறுத்துகிறாங்க. ஸோ பையர் வாங்குவோரும் விற்குவோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ், அதாவது பணி ரீதியான ஒரு அமைப்பு. The business management action associations in many countries to promote the spirit of knowledge in all management areas and to build of the right public image of managerial profession. அதாவது இது வந்து பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா மேலாண்மை பிரிவுகளை அறிவு பரவலாக்கும் அப்போ ஏற்படுத்தவும்
அடுத்தது மேலாண்மையுடைய சிறப்பு பற்றி பொதுமக்கள் மனதில் ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்கவும் இந்த வணிக மேலாண்மை சங்கங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி மக்களும் வந்து தெரியப்படுத்தி இருக்கணும். பொதுமக்கள் வந்து தெரியப்படுத்துறதுக்கு என்னென்ன முறையில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், பணி ரீதியான ஒரு அமைப்பு. டுடே இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் சாப்டர் நான் டுமாரோ பார்ப்போம். தேங்க்யூ.